Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா காலி லினக்ஸ் பத்தி தாங்க. காலி லினக்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது எத்திக்கல் ஹேக்கிங் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல் சாஃப்ட்வேர் தான் காலி லினக்ஸ். அதாவது நம்பர் 1 சாஃப்ட்வேர்னு சொல்ல போனோம்னா காலி லினக்ஸ் தான் எத்திக்கல் ஹேக்கிங். இப்போ இந்த காலி லினக்ஸை வந்து நம்ம விண்டோஸ்ல வச்சு நமக்கு எத்திக்கல் ஹேக்கிங்க்கு நம்ம படிச்சுக்கலாம், யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ காலி லினக்ஸை வந்து நம்ம விண்டோஸ் மெஷினுக்கு யூஸ் பண்ற நேரம் நம்ம எப்படி யூஸ் பண்றோம்னா நம்ம virtual box ஒன்று நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ virtual box ஃபர்ஸ்ட் நீங்க இன்ஸ்டால் பண்றதுக்கு உங்க மெஷினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் virtual box org-க்கு போயிட்டு இதுல பாருங்க டவுன்லோட்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு இந்த பாத்தீங்கன்னா விண்டோஸ் ஹாட்ஸ்டன் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து டவுன்லோட் ஆகும் உங்களோட மெஷினுக்கு. இது டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் இதை நீங்க வந்து நெக்ஸ்ட் கொடுத்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கதாங்க இருக்கு. அதை இன்ஸ்டால் பண்ணதான் இருக்குது. இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி நீங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும். ரைட், இதை ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி காலி லினக்ஸ் எப்படி நம்ம virtual box-க்கு லோட் பண்றதுன்னு பார்ப்போம். இன்ஸ்டால் பண்றது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ரைட், வெரி சிம்பிள். இப்போ பாத்தீங்கன்னா ஃபைல்ல போயிட்டு மெஷின்ல போயிட்டு நியூன்றதை கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து நம்ம காலி லினக்ஸ்னு டைப் பண்ணணும். காலி லினக்ஸ் கொடுத்துட்டு இங்க வந்து டைப் வந்து லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம், வெர்ஷன் வந்து நீங்க DBN இது வந்து 64 கொடுங்க. கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. ரைட், நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க வந்து RAM வந்து ஒரு 2 GB மாதிரி கொடுங்க. ஓகே, ரைட். இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தா இங்க வந்து கிரியேட் virtual disk now இதை கொடுத்துருங்க. ஓகே, ரைட். இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் VID virtual box disk இதே நீங்க செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ரைட், அடுத்து வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ இங்க வந்து டைனமிக் அலோகேட்டட் ஃபிக்ஸ் அலோகேட்டட் நீங்க ஃபிக்ஸ் சைஸை கொடுங்க. கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ இங்க வந்து நம்மளுக்கு இங்க கெபாசிட்டி ஒன்று கேட்பாங்க. இது வந்து ஒரு 40 GB மாதிரி கொடுங்க. ஓகே, ஒரு 40 GB மாதிரி அலோகேட் ஸ்பேஸ் கொடுங்க. ரைட், 40 GB மாதிரி கொடுங்க. கொடுத்துட்டு கிரியேட் பண்ணுங்க. the disk storage file. ஓகே, நான் வந்து கொஞ்சம் குறைச்சு கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு அலோகேட் ஆக ஆரம்பிக்கும். ரைட், இப்போ இதுல வந்து உங்களுக்கு வந்து உங்களோட virtual box-க்கு வந்து இதை கான்ஃபிகர் பண்ணி இருக்கும். ஓகே, நீங்க வெயிட் பண்ணுங்க. இதை கம்ப்ளீட்டா அந்த செட்டப் வந்து கான்ஃபிகர் பண்ணி இருக்கிறதுக்கு மாதிரி உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆயிருங்க. அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு இதுல செட்டிங்க்கு போங்க. செட்டிங்க்கு போயிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்டோரேஜுக்கு போங்க. ஸோ எம்டி டிஸ்க் இதுல வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க. அவங்களோட சூஸ் virtual disk அந்த ஃபைலை iOS ஃபைலை செலக்ட் பண்ணுங்க. இப்போ நம்மளோட காலி லினக்ஸ் ஃபைலை நான் செலக்ட் பண்ணி தான் காலி லினக்ஸ் இதை ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ரைட், ஓப்பன் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு இதுல வந்து நம்ம ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். இப்போ அவங்களோட வந்து காலி லினக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ரைட், இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் கிராஃபிக்கல் இன்ஸ்டால் இதை கிளிக் பண்ணிட்டு ரைட் ஓகே இதை கொடுத்து நம்ம என்டர் பண்ணோம்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் இருக்குது. இப்போ என்டர் பண்ணோம்னா உங்களுக்கு அடுத்த இதுக்கு போகும். ரைட், இப்போ வந்து இதை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது வந்து நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இன்னைக்கான வீடியோ இவ்வளோ தாங்க. இல்லை ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரைட், இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.